நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு தொடரோட்டம் போல இலக்கியத்தால் உலக தமிழர்கள் முழுமையும் தேடி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. எங்களுடைய பொதுச் செயலாளர் தோழர் மருத்துவர் அறம் அவர்களுடைய சிந்தனையுடைய செயல்பாட்டால் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையின் கீழ், குறிப்பாக அவருடைய சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணிப்பது என்கிற நல்ல சீரிய முயற்சியின் காரணமாக முதலில் கு. அழகிரிசாமி அவருடைய சிறுகதை முழுமையாக நாம் நிறைவு செய்துவிட்டு தற்பொழுது தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகள் குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம் தோழமைகளே. இதில் 12ஆம் நாள் நிகழ்வில் இன்று நாம் தொடங்க இருக்கிறோம். தமிழொலி என்கிற மிகப்பெரிய ஆளுமையை சொல்ல வேண்டும் என்றால் விரிவாகவும் நிறைவாகவும் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழொலியினுடைய இயற்பின் கீழ் வெளிப்பட்டது. தமிழொலியினுடைய சிறுகதைகளில் வரும் பாத்திரங்கள் பெரும்பாலும் நான் முந்தைய நிகழ்வில் சொன்னது போல அடித்தட்டு மக்களுடைய வாழ்விகளை பேசுவதாகவே அமைக்கப்பட்டது. தமிழொலி விஜயரங்கன், விஜயன், சீவீரா என புனைப்பெயர்களில் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். முன்னணி, புதுமை, இலக்கியம், சாட்டை போன்ற இதழ்களிலெல்லாம் அவர் பணியாற்றி இருக்கிறார். சனயுகம் என்கிற திங்கள் இதழை தன் சொந்த முயற்சியில் நடத்தி மார்க்சிய கருத்துக்களை பரப்பிய மார்க்சிய சிந்தனையாளர் ஆவார். மாணவ பருவத்தில் திராவிட நாடு, குடியரசு, புதுவாழ்வு ஆகிய திராவிட இதழ்களிலும் அவர் தன்னுடைய படைப்புகளை உருவாக்கம் செய்து இலக்கிய உலகில் பெருமை சேர்த்தவர் ஆவார். அறிஞர் மு. வரதராஜனார், எழுத்தாளர் பூவண்ணன், விந்தன், ஜெயகாந்தன் போன்றோர் தமிழொலியை பாராட்டினார்கள். வாசு சம்பந்தம் என்பவர் தமிழொலியின் கவிதைகளை வெளியிட்டார். சேத்து சஞ்சீவி என்பவர் தமிழொலியினுடைய கவிதைகளை எல்லாம் திரட்டியும் தொகுத்தும் வெளியீடு செய்யக்கூடிய நிலையிலே ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு சிந்தனையாளராக தமிழொலி தன்னுடைய வாழ்வியலை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் இன்றைக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளை. இது 12ஆம் நாள் நிகழ்வு என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த நிகழ்விற்கு நம்மோடு வாழ்த்துறையால் இணைந்திருப்பவர் சாமு பாலசுப்ரமணியம் என்கிற இயற்பெயரை கொண்ட மயிலை பாலு அவர்கள் இன்றைக்கு நம்மோடு வாழ்த்துறையால் பயணிக்க இருக்கிறார். இவர் 1985 தீக்கதிர் நாளிதழில் செய்தியாளராக பணியில் சேர்ந்து 2017 ஓய்வு பெற்ற போது சென்னை பதிப்பின் ஆசிரியர் வரை சென்ற பெருமகனார் ஆவார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் என இவர் பொறுப்புகளால் பயணித்தாலும் மொழியாக்க படைப்புகள் என்பவை அவருடைய தலைப்பை பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆளுமையும் இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை நமக்கு புரியும். அம்பேத்கருக்கு பிந்தைய தலித் இயக்கங்கள் என்னும் நூல், அடுத்து நள்ளிரவில் சுதந்திரம், அடுத்த நூல் இளமையின் கீதம், அதாவது சீன புதினம், அடுத்து சூறாவளி, இதுவும் சீன புதினம், அடுத்ததாக வரலாற்று நோக்கில் ஜோசப் ஸ்டாலின் வாழ்வின் காலமும், அடுத்த நூல் நின்று கெடுத்த நீதி, அதாவது வெண்மணி படுகொலை வழக்குகளுடைய தீர்ப்புகள், மாவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் என்னும் தொகுதி 8 மட்டும் கொண்ட நூல், கௌரி லங்கேஷ் சிந்தனைக்கு மரணம் இல்லை என்கிற
8 நூல்களினுடைய மொழியாக்கத்தினுடைய படைப்பாசிரியர் ஆவார். திருப்பூர் தமிழ் சங்கத்துல விருது பெற்றிருக்கிறார். பாரதியார் பேரவையில, அதாவது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் விருது, சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருதை பெற்றிருக்கிறார். நல்லி திசை எட்டும் என்கிற மொழியாக்க காலாண்டு இதழின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது, சின்னப்ப பாரதி அறக்கட்டளையின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது, முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மு கருணாநிதி பொற்குழி விருது 2024 என பெற்ற பேராளர், போற்றுதலுக்குரிய கவிஞர் மயிலை பாலு அவர்கள் இன்றைக்கு வாழ்த்துரையால் இணைந்திருக்கிறார். அதே போல நம்முடைய தமிழொலியினுடைய சிறுகதை சொல்லுவதற்காக வந்திருக்கக்கூடிய தோழர் மோகன்ராம் அவர்கள் கவிஞர், அவை மட்டுமல்லாமல் நல்ல சிறந்த பாடகரும் ஆவார். இயந்திரவியலில் முதுகலை பட்டம் பெற்ற பொறியாளர், தமிழ் மற்றும் மொழியியல் சார்ந்த ஆர்வமிக்க இவர் கவிதை, இசை, தமிழ் திருமுறைகள் ஆகியவற்றெல்லாம் பயிற்சி பெற்று வருபவர். தமிழ் பண்பாட்டு வரலாறு குறித்த தகவலை முகநூல் உள்ளிட்ட இணைய வெளிகளில் தொடர்ந்து எழுதியும் பேசியும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரக்கூடிய நல்ல சிந்தனையாளர். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய தோழர், நம்முடைய சிந்தனையாளர் தோழர் இரா மோகன்ராம் அவர்கள், இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில குழு உறுப்பினரும் ஆவார். அவர் இன்றைக்கு பூம்புகாரிலே ஒரு புரட்சி பெண் என்னும் தமிழொலியினுடைய சிறுகதை கதை சொல்லி வாயிலாக பயணிக்க இருக்கிறார். ஆகவே தோழமைகள் இருவரையும் நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்கள் உள்ளிட்ட அவையின் சார்பாக வரவேற்று வாழ்த்துரை வழங்க வருமாறு தோழர் மயிலை பாலு அவர்களை கவிஞர் தமிழொலி நூற்றாண்டு குழுவினுடைய செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய மயிலை பாலு அவர்கள் வாழ்த்துரை தர வருக என தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மகிழ்வோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, வாழ்த்துரை தருக. கேட்குது, நீங்க பேசுங்க சோழர். அன்பார்ந்த தோழர்களே, கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து தமிழொலியின் கொண்டு செல்வது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். இது கவிஞர் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன் செந்தில்நாதன் உதயை மு வீரையன், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் நிர்வாகிகள் ஒரு கூட்டாக இணைந்து முத்து, கஜேந்திர பாபு, மணி எல்லோருமாக சேர்ந்து இந்த நூற்றாண்டு விழா குழுவை உருவாக்கினோம். நூற்றாண்டு விழா குழு உருவாக்கிய போது ஒரு கேள்வி வந்தது, ஏன் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விழா குழுவை உருவாக்க வேண்டும்? நூற்றாண்டு வருகிற போது அதை உருவாக்கினால் போதுமே கருத்து வந்தது. சொன்ன பதில் என்னவென்றால், கவிஞர்களிலே பலர் பலவிதமாக பார்க்கப்படுகிறார்கள், அல்லது பலவிதமாக நேசிக்கப்படுகிறார்கள், பலவிதமாக பரப்பப்படுகிறார்கள். ஆனால் கவிஞர் தமிழொலி அவருடைய புரவலராக இருந்து செயல்பட்ட சேத்து சஞ்சீவி அவர்கள் சொன்னதை போல ஒரு கலைஞர். அவரை எல்லோரும் ஒரு புறக்கணிப்பு செய்து விட்டார்கள் என்று சேத்து சஞ்சீவி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். கூட பெரிய பெருமையை அவர் பெறவில்லை. ஆனால் அவர் மறைந்த பிறகு அல்லது மறையும் தருணத்தில் பூவா அவர்கள், அப்பாதுரையார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அவர் ஒரு நிலைநிற்கப்பட்ட கவிஞராகத்தான் அவருடைய பணிகள் பார்க்கப்பட்டன.
ஆகவே நாம் இப்பொழுது தொடங்கினால்தான் அவருடைய நூற்றாண்டின் போது கவிஞர் தமிழ்மொழியை பற்றிய ஒரு புரிதல் குறைந்தபட்சம், நான் மிகவும் ஐக்கியதை சொல்கிறேன், குறைந்த இளவலர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள், இந்த சமூகம் மாற்றமடைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், அவர்களிடத்திலேயாவது இந்த கவிஞர் தமிழனுடைய முழு பிம்பம் தெரியும். தெரிய வைப்பதுதான் இந்த நூற்றாண்டு விழா குழுக்களுடைய நோக்கம் என்றுதான் நாம் அதை தொடங்கினோம். அது உண்மையிலேயே அப்போது தொடங்கப்பட்டது எவ்வளவு நல்லது என்பது இப்பொழுது அது நாம் உணர்கிறோம். நிச்சயமாக அதனுடைய தொடர்ச்சிதான் நாம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் தொடர்ந்து பயணித்து வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். தமிழ்மொழி அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கவிஞர். பேராசிரியர் அவர்கள் மிக தெளிவாக ஒன்று சொல்வார்கள். நம்முடைய மகாகவி பாரதி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்கிற வரிசையில் வருகிற போது அடுத்து வைக்கப்பட வேண்டியவர் கவிஞர் தமிழ்தான். அந்த கெடுவாய்ப்பா அல்லது நாம் அவரை புறக்கணித்தோமா, அந்த காரணங்களுக்குள் போகாமல் அவரை நாம் 3வது இடத்தில் வைக்காமல் விட்டுவிட்டோம் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்வார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிதாசன், அதை போல பலரும், உடுமலை நாராயணகவி போன்ற பல கவிஞர்கள் நாம் முன்னெடுக்க வேண்டிய கவிஞர்கள் தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு நாள் மகாகவி பாரதி, புரட்சி கவி பாரதிதாசன், அதற்கு பிறகு பார்த்தால் தமிழொலி என்பதை அவர் அழுத்தி சொல்வார். இதை நாம் தமிழொலியினுடைய கவிதைகளிலிருந்தே பார்க்கலாம். கவிஞர் தமிழொலி அவர்கள் பாரதியாரினுடைய ஒரு ஒரு அவரை ஒரு தன்னுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்டவர் என்பது அவருடைய பல இடங்களிலே படித்து தெரியும். பாரதியாரை இவ்வளவு பெருமையாக ஒரு கட்டுரையே அவர் எழுதியிருக்கிறார். பாரதியாரை பற்றி கட்டுரை, முழு கட்டுரை. இன்னும் சொல்ல போனால் பாரதியார் தமிழொலி வாழற காலத்தில் அவர் இல்லை, அவர் இறந்து விட்டார். ஆனாலும் பாரதியாரை தன்னுடைய ஒரு ஆசானாக எடுத்துக்கொண்டு அவர் வாழ்ந்தார் என்பது அந்த கட்டுரையில் மிக தெளிவாக தெரியும். அதே சொல்ல வேண்டியதில்லை, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகளை அந்த படியெடுக்கிற ஒரு பணியையும் இவர் செய்தார் என்பதும் இதெல்லாம் வரலாறு. பாண்டியன் பரிசு என்கிற அந்த கவிதை தொகுப்பை கவிஞர் தமிழொலி படியெடுத்து கொடுத்தார் என்று சொல்லுகிற வரலாற்று குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. பாரதிதாசனுடைய ஒரு ஆத்மார்த்த ஒரு மாணவனாக அவர் வாழ்ந்தது மிக தெளிவான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு கவிஞர், அவருடைய வாழ்க்கையோடு சேர்த்து நாம் பார்த்தால் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள், பிறந்தது தொடங்கி அவருடைய வளர்ச்சி, ஒரு தமிழ் மீது அவருக்கு இருந்த ஒரு பேரவா, தமிழை அவர் தமிழ் ஒளி என்கிற பெயர் பெற்றது கூட சிறப்பான ஒரு நேர்வு என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் அவர் தமிழை அப்படி நேசித்து காதலித்து, பாரதிதாசன் சொல்வார் அல்லவா, எவ்வளவு பெருமையாக சொல்வார், தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்வார் அல்லவா, அந்த உயிருக்கு நேர் என்கிற அந்த வார்த்தைக்கு மிக தெளிவான உதாரணமாக விளக்கியவர், இலக்கணமாக விளங்கியவர் தமிழொலி என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய வரலாறு முழுவதும் சொல்வதற்கான ஒரு கால அவகாசமோ அல்லது அதற்கான ஒரு இடமோ இது இல்லை. அடுத்து நம்முடைய தோழர் அவருடைய சிறுகதையை பற்றி பேசவிருப்பதால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறு வயதிலேயே விடுதலை வேட்கை கொண்டவர் தமிழொலி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புதுச்சேரியிலே பாரதிதாசனுடைய அரவணைப்பிலே வாழ்கிற போது அவருடைய மகன் கோபதியோடு சேர்ந்து, அப்போது இவர் விஜயரங்கம், கோபதியும் விஜயரங்கமும் சேர்ந்து அரசுக்கு எதிராக முரசு என்ற பத்திரிகையை நடத்தினார் என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் விடுதலை வேட்கை கொண்டவர் என்பதை போல. அவர் புதுச்சேரியில் இருந்த போது அந்த பிரெஞ்சு அரசுக்கு எதிராக ஒரு கையெழுத்து கொள்கையை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால், சிறு வயதிலேயே அதை நடத்தியிருக்கிறார். அதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார், அதற்காக விசாரிக்கப்பட்டிருக்கிறார்.
சிறுவயது என்பதாலே இருவரையும் விட்டுவிட்டார்கள் என்கிற அளவிற்கு அவர் விடுதலை வேட்கை கொண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்டவர் கவிதையால் கவிதையால் பொழுதளந்தவர் அவர். அவருடைய ஏதாவது ஒரு கவிதை, ஏதாவது ஒரு கவிதை பதறாக தோடை ஒரு கவிதையையோ கட்டுரையையோ அல்லது இளம் சிறார்களுக்கு சொன்ன அந்த சிறார் பாடல்களையோ நம்மால் சலித்து எடுத்தால் கூட ஒரு பதரை காண முடியாது என்பதுதான் கவிஞர் தமிழொலியுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். பல பேர் கவிதை எழுதுவார்கள், பாடல் எழுதுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் சலித்து பார்க்கிற போது குறைந்தபட்சம் ஒரு 4 பதராவது இருக்கும். ஆனால் நான் தேடி தேடி பார்க்கிறேன், ஒரு பதர் கூட இருக்க மாட்டேன் என்கிறது என்பதுதான் பெருமையாக கருதுகிறேன். இறந்து போன ஒரு கவிஞன் எத்தனை காவியங்கள், அவருடைய ஆய்வுகளை நாம் பார்த்து பிரமிப்பாக இருக்கிறது. சிலப்பதிகாரம் நாடகமா காவியமா என்பதை படித்து பார்த்தால் அவருடைய ஆராய்ச்சி மனம் இருக்கிறதே, இது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களிடம் இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கிற முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கூட அதை அப்படி செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. அவ்வளவு நாடகமா காவியமா என்பதை இந்த மெத்தடாலஜி என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு ஆய்வு கட்டுரையை எப்படி எழுத வேண்டும் என்கிற மெத்தடாலஜி, இந்த மெத்தடாலஜியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திருக்குறள் அறத்துப்பாலையும், அவருடைய திருக்குறள் கடவுள் வாழ்த்தையும், அவருடைய சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா என்கிற நூலையும் கட்டாயம் படிக்க வேண்டும். இன்றைக்கு முனைவர் பட்டம் பெறுகிறவர்கள் எல்லாம் கட்டாயமாக அதை படிக்க வேண்டும். அந்த மெத்தடாலஜி அவ்வளவு அருமையாக, ஒரு 8ஆம் வகுப்பு கூட அவர் படித்தது இல்லை என்று சொல்கிறார்களே தவிர ஹோமரின் இலியடையும் ஒடிசியையும் நமக்கு கொண்டு வந்து உதாரணம் காட்டுகிறார். அந்த சிலப்பதிகாரத்திலே காட்டப்பட்டிருக்கிற அந்த அரங்கம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த அரங்கம் அங்கே இருக்கிற எகிப்து நாட்டினுடைய அரங்கத்துக்கு நிகராக இருக்கிறது என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த அந்த நுண்புலம், அவருடைய மதிநுட்பம், அதையெல்லாம் எண்ணி எண்ணி வியக்க வேண்டிய ஒரு கவிஞராக அவர் இருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவருடைய கட்டுரைகளிலே தமிழர், தமிழ்நாடு என்கிற அந்த ஒரு மைய புள்ளி அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவராகவும் அவர் இருக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்த நூல்களையும் ஆய்வு செய்வது என்பதும், அவருடைய நூல்களை இந்த அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு, அவர் பிறந்தது புதுச்சேரி என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசு மிக சிறப்பாக அவருக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு பள்ளிக்கூட படிப்பை கூட முடிக்காத கவிஞர் தமிழொலிக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு சிலை நிறுவி இருப்பதும், அவருடைய பெயரால் ஒரு அறக்கட்டளை நம்முடைய நூற்றாண்டு விழாக்குழு சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு அறக்கட்டளை நிறுவி இருப்பதும், அடுத்த தலைமுறைக்கு தமிழொலியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு போட்டி நடத்தி அதற்கு பரிசளிக்க அரசு முன்வந்திருப்பதும், நம்முடைய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக அவருடைய படைப்புகளை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்த கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டிருப்பதும், கவிஞர் தமிழொலி எவ்வளவு ஆளுமை மிக்கவர் என்பதை காட்டுகின்ற அடையாளங்களாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் எவ்வளவு படிக்கிறான் என்பதல்ல முக்கியம், எதை படிக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஒரு மனிதன் அறிவாளி என்பது முக்கியம் அல்ல, அவனிடம் எதை பற்றிய அறிவு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அறிவாளியை எல்லோரும், எல்லா அறிவு கொண்டவர்களையும் எல்லோரும் போற்றி விடுவதில்லை. காரணம் என்று சொன்னால், அவருடைய அறிவு இந்த சமூகத்திற்கு பயன்பட்டதா, இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பயன்பட்டதா, சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய அந்த வாழ்வாதாரத்தை எடுத்து காட்டுவதற்கு அவன் என்ன முயற்சி செய்திருக்கிறான், இதையெல்லாம் தான் நாம் ஒரு மனிதனை வைத்து நாம் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அவர் பெரிய அறிஞர் என்று சொல்வதால் அல்ல. எதை பற்றிய அறிவு என்பதுதான் முக்கியம். அப்படி பார்த்தால் கவிஞர் தமிழொலியுடைய அறிவு என்பது மிக பிரமாதமானது. ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் கவிஞர் தமிழொலியுடைய படைப்புகள் இருக்க வேண்டும், அவருடைய படைப்புகளை படிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறையிடம் இதை கொண்டு செல்வதுதான் மிகச் சரியானதே தவிர நாம் பேசுவது என்பது அவர்களுக்கு போய் சேரும் என்பது மிக மிக எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அவருடைய சிறுகதைகளை பற்றி நாம் பேசுகிற போது ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
அவருடைய சிறுகதைகள் என்பது தனியாக அவர் எழுதியது அல்ல. பல பேர் எழுதுவது போல எழுதி ஒரு சிறுகதைகள் தொகுப்பு என்பதை அவர் வெளியிடவில்லை. 1948ஆம் ஆண்டு வாக்கில் முன்னணி என்ற இதழை குயிலன் அவர்கள் தொடங்கி அதிலே இவர் இணையாசிரியராக தமிழொலி இருந்து வந்த அந்த இதழிலே தொடர்ந்து எழுதியவைதான் இந்த சிறுகதைகளாக உயிரோவியங்கள் என்கிற சிறுகதை தொகுப்பாக தொகுக்கப்பட்டிருக்க தவிர அவர் சிறுகதைகளை எழுதி தொகுத்து நூலாக வெளியிடவில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போல அவருடைய சிறுகதைகள் எந்த ஒரு சிறுகதையுமே கற்பனை சார்ந்ததே அல்ல. இது இன்னும் ஆழமாக நாம் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஒரு கற்பனையிலே சஞ்சரித்து அதை பற்றி எழுதுவதல்ல, இயற்கையை வியந்து எழுதுவதல்ல, நேரடியாக வாழ்க்கையின் அனுபவங்களை எடுத்துக்கொண்டு அவர் எழுதியிருப்பது என்பது மிக மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். அவருடைய முன்னணி இதழிலே அவர் 11 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். அவருடைய பல படைப்புகள் முன்னணியிலே வந்தவை. அவருடைய மேதினம் என்கிற கவிதை முதல் மேதினம் பற்றி எழுதப்பட்ட அந்த மேதினமே வருக என்கிற கவிதை நம்முடைய முன்னணி இதழிலே வந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுபோல பல நாடகங்களை அவர் அதில் எழுதியிருக்கிறார். அந்த இதழ்கள் குறுகிய காலமே வந்தாலும் கூட அந்த இதழை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டவர். அவரிடத்திலே இருந்த கரார் தன்மை என்பது நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்மால் அவ்வளவு கரார் தன்மையாக இருக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறது என்பதை நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு படைப்பாளியை அல்லது நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஆய்வாளரை அல்லது நமக்கு முன்னால் இருக்கிற அல்லது நாம் மதிக்கின்ற ஒருவரை நாம் என்றைக்காவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோமா என்பது நாம் எண்ணி பார்க்க வேண்டிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் முகஸ்துதி செய்யக்கூடாது, உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் கவலை இல்லை, நான் நினைத்ததை சொல்வேன் என்கிற மன துணிவு தமிழொலியிடம் இருந்தது. அதனால்தான் தோமுசி ரகுநாதன் எவ்வளவு பெரியவர், அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பஞ்சும் பசியும் நாவல் எப்படிப்பட்ட ஒரு நாவல் அது. சோசியலிச யதார்த்தவாதத்திற்கு உதாரணமாக சொல்லுகிறோம். தோமுசி ரகுநாதன் மிகச்சிறந்த இலக்கிய விமர்சகர் என்று நாம் பாராட்டுகிறோம். ஆனால் ஒரு தோமுசி ரகுநாதனுடைய அந்த விமர்சனத்தையே விமர்சனம் செய்தவர் தமிழொலி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் மிகச்சிறந்த ஆளுமை, அதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய நூற்றாண்டும் கூட இந்த ஆண்டிலே நடக்கிறது. ஆனாலும் ஒரு விமர்சனம் என்று வருகிற போது நபரை பார்க்க கூடாது, அந்த படைப்பை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த முன்னணியிலேயே 2 இதழ்களிலே அவருடைய விமர்சனத்திற்கு விமர்சனம் எழுதியவர் தமிழொலி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தமிழொலி என்பவர் பல விஷயங்களுக்கு நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். இன்றைக்கு திருக்குறளை, திருவள்ளுவரை யாராரோ எடுத்துக்கொண்டு அதற்கு சாயம் பூசுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும். இங்க ஒரு ஆர்.என். ரவி என்கிற ஒரு ஆளுநர் இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே எங்கேயோ காவி துண்டு போட்டார்கள். இப்பொழுது அவர் ஆளுநர் மாளிகையிலேயே காவி சாயம் பூசுகிறார். உண்மைதான், வள்ளுவர் ஒருவேளை அவர் காவி அணிந்திருக்கலாம், ஆனால் அது புத்தத்தின் காவி, இந்த இந்து மத காவி அல்ல. ஏனென்றால் இந்து சமயம் என்பதே இன்றைக்கு இருக்கிற இந்துத்துவவாதிகளே பல விஷயங்களை அந்த புத்தத்திடம் இருந்துதான் களவாடி கொண்டார்கள். அவர்களுடைய காவியை களவாடினார்கள், அவருடைய சைவத்தை களவாடினார்கள், பல விஷயங்களை அவரிடமிருந்து களவாடி கொண்டவர்கள் தான் இன்றைக்கு இந்துத்துவம் பேசுகிறவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட திருவள்ளுவரை பரிமேலழகர் எப்படி பார்த்தார் என்பதை எவ்வளவு நுணுக்கமாக நம்மால் யோசிக்கவே முடியாது. பரிமேலழகர் ஒரு மதச்சார்பு நூலாக அந்த திருக்குறளை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சொன்ன உலக பொதுமறையை ஒரு சமய சார்பு நூலாக மாற்றுவதற்கு பரிமேலழகர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதை அக்குவேறு ஆணிவேராக பீத்து எடுத்து அந்த திருக்குறள் கடவுள் வாழ்த்து என்கிற அந்த ஆராய்ச்சி நூலிலே நமக்கு ஒரு படைப்பாக்கி தந்திருப்பவர் தான் கவிஞர் தமிழொலி அவர்கள். ஆனால் அவருடைய பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய எவ்வளவு சிறந்த ஒரு படைப்புகள் என்பதை நாம் அறிவோம். அதை போல் அவர் எல்லோராலும் பேசப்படுகிற
சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை பற்றி பேசவில்லை. சிலப்பதிகாரத்திலே புறக்கணிக்கப்பட்ட அல்லது அவரை ஒரு கணிகை என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட மாதவிக்கு காவியம் படைத்தவர். விதியோ வீணையோ என்கிற அந்த நூலின் மூலம் மாதவியின் இன்னொரு ஒரு ஒரு உளவியலை எடுத்து காட்டியவர். அந்த மாதவி தன்னுடைய வீட்டிலே போய் யாழினை உடைத்து போடுவாள். கண்ணகி மதுரையிலே சிலம்பை உடைத்து போட்டாள் என்று சொன்னால் மாதவி தன்னுடைய வீட்டிலே வந்து யாழை உடைத்து போடுவாள். இப்படிப்பட்ட சிந்தனையே பலருக்கு வராது. அப்படிப்பட்டவர் கவிஞர் தமிழ்வழி அவர்கள். இந்த உடைப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏன் கண்ணகி வந்து அங்கே சீற்றம் கொண்டு அந்த மதுரையிலே சிலம்பை உடைத்தாலோ அதை போல தன்னுடைய தான் நேசித்த ஒருவன் தன்னை இப்படி ஒரு என்ன சொல்வது என்று சொன்னால் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்கிற கோபத்தில் இருந்து அவள் வீணையை உடைக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த சிந்தனையினுடைய ஒரு தாக்கம். இப்படிப்பட்ட கவிஞர் அவர்கள் தன்னுடைய பரந்த விசால வாசிப்பின் மூலமாக அவர் பால்காவிலிருந்து கங்கை வரை என்கிற ராகுல்ஜியினுடைய நூலிலிருந்து ஒரு சிறு கதையை எடுத்துக்கொண்டு அவர் மிகச் சிறந்த கோசலகுமரியை அவர் படைத்தார். பல படைப்புகளை நாம் அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். இந்த இந்துத்துவத்தை மிகச் சரியாக ஆணி அடித்தார் போல் விமர்சித்தவர் கவிஞர் தமிழ்வழி அவர்கள். இதையெல்லாம் நாம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த முன்னணியிலே வந்த தமிழ் கதைகள் 11 கதை நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால் அவர் பிறந்த ஊர் என்பது ஆடூருக்கு பக்கத்திலே என்று சொல்வார்கள். இந்த ஆடூர் பற்றிய குறிப்பை கவிஞர் தமிழ்வழி தன்னுடைய கதையிலே அதை வைத்து சென்றிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் ஒரு கவிஞன் இங்கே பிறந்தான் என்று சொன்னால் அங்கதான் பிறந்தானா என்கிற கேள்வி வரக்கூடாது என்பதற்காக அவருடைய சொந்த ஊரான அம்மா என்ற குரல் என்கிற அந்த சிறுகதையிலே அவரே எழுதுகிறார். குறிஞ்சிப்பாடிக்கும் ஆடூருக்கும் இடையே 7-8 மைல் தூரம் இருக்கும் என்று சொல்லி அந்த குறிஞ்சிப்பாடிக்கும் ஆடூருக்கும் இடையிலே இருக்கிற அந்த ஊர் தன்னுடைய பிறந்த ஊர் என்பதை மிகச் சரியாக அவர் சொல்லி செல்கிறார். அதை போல இன்னொரு இடத்திலே ஒரு விஷயத்தை அவர் அந்த சிறுகதைக்குள்ள உள்ளேயே சொல்லுவார். அது என்னவென்று சொன்னால் இந்த சமுதாயம் முன்னேறுகிறது என்று ராமு சொன்னான், இல்லை செத்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். அதற்கு அவன் சொன்னான், உனக்கு எப்பொழுதும் சாவு, பயங்கரம், டிராஜடி, இதுதான் நினைவு, எல்லாம் கற்பனை என்று தன்னுடைய எதிர்வாதத்தை தொடங்கினான் என்று ஒரு கதையிலே அந்த அம்மா என்கிற குரல் என்கிற அந்த கதையிலே தான் இந்த பகுதி வருகிறது. இதிலே வருகிற ராமு என்பவர் யார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலே வருகிற ராமு என்கிற பாத்திரம் ராமலிங்கம் என்கிற குயிலன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த ராமு தமிழோடியினுடைய படைப்புகளிலே சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார் என்பதை முன்னணி இதழ்களை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். அவருடைய வீராயி காவியத்தையும் நிலைபெற்ற சிலையையும் படித்துவிட்டு வீராயி காவியத்திற்கு குயிலன் விமர்சனம் எழுதுகிறார் முன்னணியிலே. அப்பொழுது அந்த வீராயி காவியம் தன்னுடைய பத்திரிகையிலே இணையாசிரியராக இருக்கிறவர் எழுதிய காவியம். ஆகவே அவரை நாம் புகழ்ந்து எழுத வேண்டும் என்று குயிலன் அவர்கள் நினைக்கவில்லை. மாறாக அவர் எழுதுகிறார், இந்த வீராயி என்பது நம்முடைய கவிஞர் தமிழ்வழி அவர்களுடைய இளமை காலத்திலே எழுதப்பட்டது. ஆகவே உணர்ச்சி பிழம்பாக இருந்து அதை எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட உணர்ச்சி பிழம்பாக இருந்து எழுதியிருப்பது என்பது நமக்கு உற்சாகமானதுதான். ஆனால் இன்னும் அவர் பக்குவப்பட வேண்டும். இன்னும் அவர் பக்குவப்பட்டு மேலும் சிறந்த படைப்புகளை தருவார் என்று நம்புவோம் என்றுதான் முன்னணியிலே குயிலன் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் குயிலன் அவர்கள் அவர் பெசிமிஸ்டாக இருக்கிறார். அவர் எப்படின்னு சொன்னா ஒரு பாசிட்டிவ், ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை தேவை என்று நினைக்கிறார். ஏனென்று சொன்னால் கவிஞர் தமிழருடைய காவியங்கள் எல்லாத்திலுமே டிராஜடி இருக்கும். அது துன்பியல் நாடகமாகத்தான் இருக்கும். ஷேக்ஸ்பியரை சொல்வார்கள் அல்லவா, அது போல துன்பியல் நாடகங்களாக இருக்கும். இந்த துன்பியல் என்பது குயிலனுக்கு உடன்பாடு இல்லை. ஆகவேதான் தமிழுடைய வீராதி காவியத்தையே அவர் முன்னணியிலேயே விமர்சிக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அந்த பத்திரிகையிலே ஒரு இணையாசிரியர் என்கிற அதை தாண்டி தன்னுடைய நண்பன் என்பதை தாண்டி தன்னுடைய தோழன் என்பதை தாண்டி அந்த நூலை பற்றி ஒரு சின்ன விமர்சனம் எழுதுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
ஆகவே அப்படிப்பட்ட அந்த பாத்திர படைப்பை தானும் ராமுவும் என்கிற அந்த பாத்திர படைப்பை அவர் ராமு என்கிற பெயரிலே அதை படைத்திருக்கிறார். அது அம்மா என்ற நீங்கள் அதை பார்க்கலாம். இப்படி பல விஷயங்கள். அதே போல இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுவார், ஒரு கதை சொல்லியும் போகணும். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கணும். கதை சொல்லியும் போகணும் தோழர், கோச்சுக்காதீங்க. நாங்கள் இருவரும் கல்லூரி நடைமுறைக்கு புறம்பானவர்கள் என்று குறிப்பிடப்பட்டோம். அதாவது ஒரே நெற்று பிரவாகத்தில் மூழ்காமல் தலை நிமிர்ந்து தெரியும் பிள்ளைகள் என மதிப்பிடப்பட்டோம் என்று தன்னையும் அந்த அந்த பாத்திரத்தின் ஊடாகவே சொல்லுவார். இது யாரை சொல்லுகிறார் என்று சொன்னால், இவரோடு சேர்ந்து பழகிய அந்த பாலசுந்தரத்தை சொல்லுகிறார். இப்படி பல விஷயங்களை, தன்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய பல விஷயங்களை கவிஞர் தமிழொலி அவர்கள் தங்களுடைய படைப்பிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த சிறுகதைகளை நாம் இந்த கோணத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய பல படைப்புகள் நமக்கு பயனுடையதாகவும் இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு மிகச் சிறந்த ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும் என்று சொல்லி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இத்தகைய முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு தினம் ஒரு கதை என்று வருவது என்பது மிகச் சிறந்த ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை பாராட்டி கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்தை கூறி, அதை போல இந்த இணைய வழி கூட்டமாக இருந்தாலும் திரளாக வந்து கூடியிருந்து கேட்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை, பாராட்டை, நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. தாங்கள் சொல்லியது போல தமிழொலியினுடைய படைப்புகள் கற்பனை அல்ல, நேரடி வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை அவர் படைப்பாக்கம் தந்திருக்கிறார் என தன்னுடைய வாழ்த்துறையில் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு செய்தி, ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் ஆய்வினுடைய அணுகுமுறையில் அதை சரியாகவே பெரும்பாலானோர் பின்பற்றுகிறார்கள். ஆய்வை செழுமையாக இருக்க வேண்டும் என்று என்னை போன்ற நெறியாளர்களெல்லாம் அதில் கவனமாக இருப்போம். ஒரு சிலர் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கலாம். ஏன்னா இடையில நீங்க போகும்போது ஒரு வரி சொன்னீங்க, அதை நெறியாளர் என்கிற முறையில் நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். அந்த அடிப்படையில வாழ்த்துறை தந்த தோழமைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக இன்றைக்கு நம்மோடு கதை சொல்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பொறியாளர் தோழர் இரா மோகன்ராவ், நல்ல பாடகர். இளங்கோ சொல்லும்போது நல்லா பாடுவாங்க அப்படின்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் பூம்புகாரில் ஒரு புரட்சி பெண் என்கிற தமிழ் ஒளியினுடைய சிறுகதைகள் குறித்து கதை வாயிலாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார் மாநில குழு உறுப்பினர் தோழர் இரா மோகன்ராம் அவர்கள். அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. அன்பு தோழர்களுக்கு வணக்கம். கவிஞர் தமிழ்மொழியின் சிறுகதை தொகுப்பு பூம்புகாரில் ஒரு புரட்சி பெண் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். பூம்புகார் என்றவுடன் நமது நினைவுக்கு வரும் கதை மாந்தர்கள் இயல்பாக கண்ணகி, கோவலன், மாதவி, அடுத்து மணிமேகலை. ஆம், இன்று அந்த கதாபாத்திரங்களுடன் ஆசிரியர் கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் தனது சிறுகதையை வடிவமைத்திருக்கிற ஒரு புரட்சி களத்தை நாம் இன்று அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பூம்புகார் நகரில் மாதவியின் இல்லத்திலிருந்து காட்சி தொடங்குகிறது. ஒரு துக்கமான சூழல். மாதவி தனது கணவன் கோவலன் கொல்லப்பட்டு விட்டதை தனது மகளிடம் மணிமேகலையிடம், அம்மா உன் தந்தை இறந்து விட்டார் என்று அறிவிக்கிறார். அத்துடன் உன் அன்னை கண்ணகி தேவி மதுரையை எரித்து விட்டார் என்றும் சொல்லுகிறார். உடனே மணிமேகலையானவள், என் வயிற்றிலும் அந்த நெருப்பு பற்றி எரிகிறது சொல்றப்போ உடனே மாதவி, என்னம்மா சொல்ற, எனக்கு புரியல அப்படின்னு கேட்கிறா. அப்போ மணிமேகலை, அந்த நெருப்பு ஊரை எரிக்கிற நெருப்பு இல்லம்மா, ஆணாதிக்க பிடித்த அந்த ஆண் குலத்தின் வேரை எரித்த நெருப்பு அவள் மறுமொழியை சொல்கிறாள். மகளே, நீ உணர்ந்துதான் பேசுறியா என்று மாதவி ரொம்ப வியப்புடன் கேட்கிறார். ஆமாம்மா, எனக்கு ஒரு நல்லா எல்லாமே புரிஞ்சிருச்சு. பெண்கள் ஆண்களின் அடிமை பொருள் இருக்கிற அந்த பேதமையை என் அன்னை அங்கே எரித்து விட்டாள். இனி நானும் அதை தொடர்ச்சியாக செய்ய போகிறேன். என்னம்மா சொல்ற? ஆம், நான் இனி ஒரு துறவி, நான் ஒரு பிக்குனி, நான் கிளம்புகிறேன் அம்மா என்று காவி உடையை உடுத்திக் கொண்டு
மணிமேகலையானவள் நகர வீதிக்கு கிளம்புகிறாள். அவளிடம் சுற்றி உள்ளவர்கள் கேட்கிறார்கள், நீயும் கதை கேளு. என்னுடன் ஒரு அருகில ஒரு குட்டி தோழரும் இருக்கிறார், யுகபாரதி, அவரும் கதையை கேட்கிறார். அவள் நகர வீதிக்கு போகிற பொழுது சுற்றியுள்ள தோழர்கள் அவரை கேட்கிறார்கள், என்னம்மா என்னம்மா கோலம் இது? நான் ஒரு பிக்குணி, நான் இனி ஒரு புத்த துறவி என்று தன்னை அறிவித்துக் கொள்ளுகிறார். அவர், நான் காவிரியின் அலைகளிலே கேட்டேன், கண்ணகி தேவியின் காசிலம்பில் கேட்டேன் என்று சொல்லுகிறார். என்னம்மா கேட்டாய்? ஆம், அது புத்தரின் குரல். நாமெல்லாம் விடுதலை பெற்று விட்டோம் என்று சொல்லுகிற புத்தரின் குரல் என்று சொல்லுகிறார் மணிமேகலையானவள். பூம்புகார் நகரிலே அன்று ஏக கலேபரம். மணிமேகலை காவி உடை பூண்டு அனைத்து பெண்களையும் குறித்து நாம் விடுதலை பெற்று விட்டோம் என்று புரட்சி குரல் எழுப்பிக் கொண்டு நகர வீதிகளிலே செல்லுகிறார். அப்போது அங்கிருந்து இளவரசனான உதயகுமாரன் அவரை பின்தொடர்ந்து வருகிறார். உதயகுமாரன் மணிமேகலையை பார்த்து, நான் உன்னிடம் பிச்சை கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். நீயா? நீ ஒரு இளவரசன் ஆயிற்று, நீ என்னிடம் பிச்சை கேட்க வருகிறாயா என்று கேட்கிறார் மணிமேகலையானவர். அப்போது மணிமேகலையிடம் உதயகுமாரன், நீ என்னை காதலித்தாய், ஆனால் இன்று என்னை கைவிட்டு விட்டு நீ எங்கோ செல்கிறாய் என்று சொல்ல போக, மணிமேகலை மீண்டும் கோபமுற்று, பரம்பரையா எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த உங்க ஆணாதிக்க சிந்தனைக்கு சுதந்திரம் என்று எனக்கு கிடைச்சிருச்சு, இது விடிவு கிடைச்ச நாள் இன்னைக்கு, அதனால நான் கிளம்புறேன், நீ என்ன பின்தொடராத போ அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை தொடர்ந்து நடக்கிறான். அப்ப உதயகுமாரனுக்கு கொடும் கோபம் வருது. தன் வாளை தூக்குகிறான், மணிமேகலையை தாக்க முற்படுகிறான். அப்போ அங்கிருந்து மின்னல் வேகத்துல வந்த ஒரு குதிரையில இருந்து ஒரு மாவீரன் இறங்குறான். இறங்கி சட்டுன்னு மணிமேகலையை காப்பாற்றுவதன் பொருட்டு உதயகுமாரனுடைய தலையை சட்டுன்னு சீவி விட்டுட்டு கீழே அந்த தலை உருண்டு கிடக்குது. அப்படியே அந்த வீரன் வந்து திரும்பவும் குதிரையில ஏறி பறந்தே போயிடுறான். மணிமேகலை சற்று நிதானத்துடன் அந்த படலத்தை உற்று நோக்கி, இனி முண்டங்கள் அரசாள முடியாது, அறிவு ஒன்று இந்த அகிலத்தை ஆள வந்திருக்கிறது, அது புத்தர் காட்டிய அறநெறி வழியே இனி அகிலத்தை ஆளும் என்று சூளுரைத்துக் கொண்டே செல்லுகிறாள். அதற்குள் இளவரசனான உதயகுமாரன் மரணமுற்ற செய்தி அரசவைக்கு எட்டுகிறது. அங்கே சோழவேந்தன் விசாரணை மன்றத்தை கூட்டுகிறார். விசாரணை மன்றத்திற்கு மணிமேகலை செல்கிறார். விசாரணை மன்றம் அனைத்து அவையோரை வைத்து மணிமேகலையை விசாரிக்க தொடங்குகிறது. இவ்வாறு மன்னர் கேட்கிறார், நீ அவனை காதலித்தாய் தானே, ஏன் பிறகு இவ்வாறு செய்கிறாய்? மணிமேகலை மறுமொழி சொல்கிறாள், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இது பூம்புகார் விசாரணை மன்றம். உதயகுமாரனை விரும்பியது உண்மைதான். பிறகு ஏன் அந்த கருத்தை நான் மாற்றிக்கொண்டேன்? ஆம், கண்ணகி தேவி எனக்கு கற்றுத்தந்த அறிவுரை அது. ஆம், காலங்காலமாய் பரம்பரையாய் அடிமைப்பட்டு கிடந்த பெண்கள் நாங்கள் இனி அவ்வாறு ஒப்புவிப்பதில்லை எங்களை என்று மன்னனிடம் வீரமாக எடுத்துரைக்கிறாள். மன்னனோ அதை சம்மதிப்பதா இல்லை. நீ பசப்புகிறாய் பெண்ணே, நீ ஏமாற்றுகிறாய் பெண்ணே என்று அவளை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்கிறான். அப்போது எவ்வாறு அந்த மாவீரன் குதிரையிலே பாய்ந்து வந்தானோ அதே போல் அந்த அரசவைக்குள் அவன் மீண்டும் வருகிறான். திடீரென அரசவை உற்று நோக்குகிறது அந்த குதிரை சத்தத்தை. மாவீரன் சட்டென்று இறங்குகிறான். வந்து மன்னரிடம் முன்னே நின்று, இந்த கொலையை செய்தவன் நான் தான், மணிமேகலை இதில் குற்றமற்றவள் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்றப்போ அரசன், நீயா? நீ யாரு? இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறப்போ சட்டுன்னு அவர் தன்னோட தலப்பாகையையும் தான் வச்சிருந்த மீசையையும் கலட்டிட்டு பார்த்தா அது ஒரு பெண்மணி. பெண்மணியை பார்த்தோன்னே அரசவை வியந்து நிக்குது. நான் ஒரு ஆண் வேடம் பூண்ட பெண். பெண்கள் தலைப்பட்டிருந்த அடிமை பூட்டை உடைத்து எறிய துணிந்த ஆண் குலத்தை எதிர்த்து கிளர்ந்தெழுந்த வீர பெண்களில் நானும் ஒருத்தி. நானே உதயகுமாரனை கொன்றவள் என்று அந்த மாவீரனாய் இருந்த அந்த வீர பெண்மணி சொல்கிறாள். கேவலம் ஒரு பெண் என மன்னன் கொக்கரித்து சிரிக்கிறான்.
அரசே மன்னிக்க வேண்டும். கேவலம் ஒரு பெண் அவன் இச்சைக்காக இணங்க வேண்டும் என்று, இந்த பெண் குலத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்கள் தொடர்ந்து நினைப்பதுதான் நீதியா என்று சோழவேந்தனை பார்த்து அந்த வீரப்பெண் கேட்கிறாள். நாங்கள் இனி தொடர்ந்து இந்த எதிர்ப்பை நாடு முழுவதும் பதிவு செய்கிறோம். நாங்கள் அனைவரும் விடுதலை பெற்று விட்டோம் என்று அந்த பெண்மணி மற்றும் மணிமேகலை அரசவையிலே சொல்லுகிறாங்க. அப்போ அரசன் கேட்கிறான், என்னது எல்லாருமா? ஆமா, நாடு முழுவதும், பூம்புகார் முழுவதும் பூவையர் யாவரும் கிளம்பி விட்டோம். உடனே மன்னன் கேட்கிறாரு, உங்க தலைவர் யாரு அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, மணிமேகலையும் அந்த வீரப்பெண்ணும், புத்தர். ஆமா, புத்தர் தான் எங்க தலைவர். என்னது, புத்தர் உங்களை கொலை புரிய சொன்னாரா அப்படின்னு மன்னர் கேட்காப்ப, இல்ல, உலக இன்பங்களை எல்லாம் உதறி எரியுமாறு சொன்னார். ஆண்கள் பெண்களின் போக பொருள் அல்ல என்று சொன்னார். அறவழியை வாழ்வை நடத்துவது எப்படி என்று சொன்னார். அதனால் இனி எல்லா பெண்களும் கிளம்பிட்டோம். ஆம், பௌத்த சங்கம் எங்களை அழைக்கிறது என்று வீரமாக சொல்லிவிட்டு கிளம்ப முற்படுகிறார்கள். மன்னர் அலறுகிறார், நிறுத்துங்க, என்ன புலம்புறீங்க? என் பூம்புகார் நகரே அழிஞ்சு போச்சு, இதை கடல் விழுங்கட்டும். என் கனவு பழிக்க போகுது போல இருக்கு. இப்பொழுதே நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, இல்லையென்றா உங்களை வாழ வச்சு சீவி தலையை தூக்கி போட்டுருவேன் அப்படின்ட்டு அவர் கத்துறாரு, கதறாரு. சோழ மன்னருக்கு ஒரே குழப்பம். இப்படி பெண்கள் எல்லாம் திடீர்னு தன் நாட்டிலே விழிப்புணர்வு பெற்று கிளம்பிட்டாங்களே, இனி நாடு என்ன ஆக போகுதுன்ற ஒரு பதற்றம். மூர்ச்சையிலே அப்படியே கீழே சாய்கிறார். மணிமேகலை அப்படியே நிதானத்துடன் புத்தம் சரணம் கச்சாமி என்று கூறிக்கொண்டே நகர வீதிகளை நோக்கி நடக்கிறாள். ஆம், முதல்ல ஆண் வர்க்கத்தை எதிர்த்து கிளம்பிய மணிமேகலின் குரல் அந்த நகர வீதியில், அந்த நாட்டிலே கடலலை என பொங்கி எழுகிறது. ஆம், இதிலிருந்து கவிஞர் தமிழொலி தன் கதாபாத்திரத்தை சங்ககால காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற இரட்டை காப்பியங்களோடு ஊடே சென்று மணிமேகலை என்ற கதைக்களத்தை வைத்துக் கொண்டு அழகாக பெண்ணடிமைத்தனத்தை சாடி பாலின சமத்துவத்தை எடுத்துரைக்க முயன்றிருக்கிறார். இந்த பாலின சமத்துவம் என்பது அந்த காலத்திலே ஒரு சாதி ரீதியான, அதாவது தணிகையர் குலம் என்ற வகையிலே வருகிற ஒரு கதாபாத்திரத்தையும் அவர் இங்கே சுட்டிக்காட்டி, பரம்பரையாய் நாங்கள் ஆண்களுக்கு அடிமையாய் இருந்தோமே, அப்படியே இன்னும் இருக்கிறதுதான் நீதியா என்று கேட்கிற வரிகளிலே அதை எடுத்துரைக்கிறார், வலியுறுத்துகிறார். ஆம், இப்பொழுது நாம் சிறிய அளவிலே சாதிய தலைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் இருக்கிறது. ஆம், சாதி இன்னும் இருக்கிறது. அதிலிருந்து நாம் முழுமையாக விடுபடத்தான் தமிழ் ஒளியின் ஒளிச்சீட்டு நம்மை வழிநடத்துகிறது. இந்த கதை நமக்கு அதற்கு ஒரு காரணியாய் உதவுகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். இதனுடைய கருத்தை தொடர்ந்து நமது தோழர்கள் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்த தலைமுறையாக்கான தோழமையோடு சேர்ந்து கதை சொல்லிய தோழமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர் இன்றைக்கு பின்னூட்டத்தை தொடக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேனாள் பொதுச் செயலாளர் நீங்க மேனாள் பொதுச் செயலாளர் இன்னைக்கு வரலைன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அடுத்த மூத்த தோழர், பின்னூட்டத்தால் மூத்த தோழர். வயசாலை மூத்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாராட்டுக்குரியவர், வாழ்த்துரை வழங்க வந்தவர் தமிழ் மொழியின் வரலாற்றையே ரொம்ப அழகாக சித்தரித்து காட்டினார். அவர் பேச்சை இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா நேர மேலாண்மை கருதி இது பண்ண வேண்டியது. அருமையாக பேசினார், அவருக்கு நன்றி. அடுத்து கதை சொன்ன மோகன் ராமும் அருமையாக கதை சொன்னார். எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் நல்லா சொன்னார். அவருடைய வாரிசுன்னு நினைக்கிறேன், இளம் தோழர் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவரும் கூட கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இதுல புத்தர் ஞானம் என்ற வாளால் அறியாமையின் தலையை வெட்டி எறிந்தார் என்று சொல்லுதாப்புல. அடுத்து, அறிவால் அகிலத்தை ஆள முடியவில்லையே. ஆமா, அறிவால் அகிலத்தை ஆள முடியவில்லையே. அறிவால் அகிலத்தை ஆள முடியும்னா பொது உடைமை வந்திருக்கணும். உலகில் கம்யூனிசம் தலைக்கவில்லை என்பதை குறிப்பால் சுட்டி காட்டுகிறார் என்றே நினைக்கிறேன். அந்த உதயகுமார் கொன்ற தலையை வெட்டிய பெண் யார் என்று சொல்லவே இல்லை என்று நினைக்கிறேன். நான் ஒருவேளை மாதவி தான் அந்த மாதிரி வேஷம் போட்டு இந்த ஆண் வேடம் பூண்டு வந்திருப்பாளோ என்று
நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அது யாருன்னே காட்டாம ஒரு புரட்சி பெண் அப்படின்னே முடிச்சுட்டுதான் இருக்க. புத்தர் கொலை புரிய வேண்டும் என்று கூறவில்லை, உலக இன்ப துன்பங்களை உதறி எறியுமாறுதான் கூறினார். ஆமா, கொல்லாமை இது எல்லாமே இவர்கிட்ட இருந்துதான் நிறைய இந்து மதம், அதாவது சைவ வைணவ மதங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கின்றன. இவர் இந்த புத்த மதம் நல்ல மதம், காரணம் சாதி பேதம் பார்க்காது. அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் கூட இதை தழுவினார். இந்த தமிழ் மொழி இந்த புத்த மதத்தை மனசால் அங்கீகரித்ததனால்தான் இந்த மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. பாலு தோழர், இன்னைக்கு பின்னோட்டம் போறீங்களா? மியூட் பண்ணியிருக்கேன். மீட் எடுங்க. பாலு தோழர் மீட் எடுங்க. தோழர்களே எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்குதான் கலந்துக்கிட்டேன். இதுல வாழ்த்துறை சொன்ன தோழர் நல்லாவே சொன்னாங்க, நிறைய கருத்தை சொன்னாங்க. அவங்கள்ட்ட நிறைய கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம தோழர் கதை சொன்னவரும் ரொம்ப அற்புதமாக நல்ல ஒரு குரல் வளம் இருந்தது. அந்த அழகான கதையை ரொம்ப அழகாவே சொன்னீங்க தம்பி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன கதை, ஒரு அற்புதமான கருத்து இருக்கு. அந்த அறிவு ஒன்றுதான் அகிலத்தை ஆளும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரசிச்சேனா. அடுத்து அந்த கோர்ட்ல நேரடியா அந்த பெண்ணை, உதயகுமாரனை கொலை செய்த அந்த பெண்ணை நான் தான் கொலை செய்தேன் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த தைரியம் இருக்கு பாத்தீங்களா, இது பெண்களுக்கு உள்ள ஒரு சிறப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக நான் கருதுகிறேன். ஏன்னா கொலை செய்யறதுக்கும் தைரியம் வேணும், நான் தான் செய்தேன்னு சொல்றதுக்கும் தைரியம் வேணும். அதை அந்த இடத்துல நம்ம உணர முடிஞ்சது. அதனால அந்த கவுண்டர் மண்ணு சொல்றாரு, கேவலம் ஒரு பெண்ணா கொலை பண்ணிட்டான்னு கேட்கும்போது அந்த பெண்ணு கேட்கிறா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, கேவலம் ஒரு ஆண். அந்த கவுண்டர் நல்லாவே இருக்கு. அப்ப அந்த உரையாடல் அறிவொளி தமிழ் ஒளி ரொம்ப அற்புதமாவே படைச்சிருக்கிறாங்க. நம்ம சிவசுப்ரமணியம் தோன்றியது மாதிரி எனக்கு அந்த சந்தேகம், அந்த குதிரையில் வந்த பெண் யாரு? அது நிச்சயமா மாதவி அல்ல. நான் நினைச்சது என்னன்னா, எங்கெல்லாம் நம்ம சேக்குவார சொன்னா பாத்தீங்களா, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும், எங்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ ஏதோ ஒரு பெண்ணு, அது யார வேணாலும் இருக்கலாம், அந்த பெண்ணு ஒரு ஒட்டுமொத்த பெண்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பௌத்த மதம் அறிவு மதம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதையை பெண்கள் மத்தியில நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி தோழர். நன்றி தோழமையே. கணபதி இளங்கோ தோழர், எது பின்னூட்ட சொல்றீங்களா? நெல்லை பாலு தோழர். தோழர் வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு இது, எனக்கு சந்தோஷம். இந்த கவிஞர் தமிழொலியோட இந்த கதை ஒரு மறுவாசிப்பு கதை என்பதை நாம் உணர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மறுவாசிப்பு கதை என்பது ஏற்கனவே இருப்பதை அப்படியே சொல்வது அல்ல என்பது நமக்கு தெரியும். இதை ஏன் நான் மறுவாசிப்பு கதை என்று சொல்கிறேன் என்று சொன்னால், மணிமேகலையிலே இந்த கதை எப்படி வரும் என்று சொன்னால், இந்த மணிமேகலை ஏற்கனவே முற்பிறவியில், இந்த பிறவியில் அல்ல என்றுதான் அதிலே கதையில வரும். முற்பிறவியில் இந்த உதயகுமாரனும் அவளும் காதலித்தார்கள். அப்படி காதலித்த போது இவன் அதனுடைய சிந்தனையில் தான் அவளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் என்றும், இவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு பூங்கா, ஒரு நந்தவனத்திற்கு போகிறாள். அந்த நந்தவனத்திற்கு போகும்போது இவன் பின்தொடர்ந்து வருகிறான். இவனோ அரசகுமாரன், இவனை நாம் எதிர்க்க முடியுமா என்று எண்ணி இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்கிறாள் என்றுதான் அந்த கதையிலே வரும். முகத்தை மாற்றிக்கொள்கிறார். அப்படி முகத்தை மாற்றிக்கொள்கிற போது இந்த உதயகுமாரன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவருடைய கூந்தலிலே ஒரு பூவை செருக வேண்டும் என்று அந்த பூவை எடுத்துக்கொண்டு வருவான். அப்பொழுது அந்த சீத்தலை சாத்தனார் சொல்வார், ஏறிய செங்கை இழிந்துள்ளது என்கிற வரியை அவர் சொல்வார். அந்த பூ வைக்க போகிறான். அந்த பூவை அவள் தலையிலே வைக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இவள் துறவியாகிவிட்டாள். அவன் இன்னும் அந்த பழைய நினைவிலே இருக்கிறான். ஆகவே அந்த பூவை வைக்க முடியவில்லை என்று சொல்லு அந்த மணிமேகலை சீத்தலை சாத்தனார் ஏறிய செங்கை இழிந்துள்ளது என்று சொல்வார்.
ஏற்கனவே வேறொரு பெண்ணினுடைய முகத்தை அவள் பெற்றாள் என்பதால் அந்த பெண்ணுக்குரியவன் தான் இந்த உதயகுமாரனை வெட்டுகிறான் என்பது ஒரு கதை. அது மணிமேகலையிலே இருக்கிற கதை. ஆனால் தமிழ்மொழி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், காலத்துக்கேற்ப இதை மாற்ற வேண்டும் என்று மறுவாசிப்பு செய்து, ஏன் அப்படி ஒரு வஞ்சக வேலை எதற்கு, நேரடியாகவே வெட்டுவேன் என்று கவிஞர் தமிழ்மொழி தன்னுடைய கதையை மறுவாசிப்பு செய்து, பெண்களாகிய நாங்கள் புறப்பட்டு விட்டோம், வெட்டுவோம், வீழ்த்துவோம், ஆகவே நாங்கள் எதற்கும் இனி அஞ்சோம், தொடர்வோம் என்பது போல் அந்த கதையை மாற்றியிருக்கார் என்பது என்னுடைய கருத்து. தமிழருடைய அந்த கல்வி புலத்தையும் ஆளுமையை நாம் பார்க்கலாம். அவருடைய புத்தர் பிறந்தார் என்கிற அந்த ஒரு நூல் அவர் எழுதத் தொடங்கி பாதியிலே அது நின்று விட்டது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை முழுமையாக்க முடியவில்லை. அதை முழுமையாக்கி இருந்தால் புத்தரை பற்றி அவருடைய பார்வை என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மிக சிறப்பாக கதை சொன்னார் மோகன்ராம் அவர்கள். பக்கத்திலே அவருடைய குழந்தை என்றுதான் நானும் கருதுகிறேன். பக்கத்திலே கன்னத்தை தடவி கொடுத்து என்ன செய்தாலும் எந்த விதமான அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் சொல்ல வந்த கதையை மிக தெளிவாக, அழகாக, ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியான ஒரு கதை சொல்லியாக அதை சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய பாராட்டுக்கள் என்று சொல்லி சிவசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் பாலு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல் முனைவர் கரு முருகன் அவர்கள் மிகச் சிறப்பாக இதை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறீர்கள். மிக மிக மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அதான். நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைய பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். நன்றி. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் அவர்கள். பொதுச் செயலாளரே. பயணத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 முறை வெளியில போயிட்டு வந்தாங்க. மீட்டிங்ல இருக்காரு. சரி 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 சரி. நன்றி தோழர்களே. நாமளே நிறைவு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வந்துட்டீங்களா? ஒரு மீட்டிங்ல இருந்தேன். தோழர் மயிலை பாலு அவங்க நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்க பேசுனதுக்கு மிக நன்றியை தெரிவித்துள்ளோம். ஒரு தமிழொலி குறித்து ஒரு மிக அருமையான சித்திரத்தை அவருடைய எல்லா படைப்புகளையும் தொட்டு பல பேர் தோமசி ரங்கநாதனையே விமர்சிச்சாரா அப்படின்றதெல்லாம் ஒரு அறியாத செய்தியாக கூட இருக்கும். அவரை விமர்சிச்சார். அவருடைய இலக்கிய விமர்சனம் எல்லாம் விமர்சிச்சிருக்கார். அதனால அவருடைய முழு சித்திரத்தையும் மிக அருமையாக கொடுத்தாங்க. இந்த கதை மிக அருமையான கதை. மோகன்ராம் மிக அருமையாக சொன்னாங்க. அந்த ஒரு புதுமையை இல்ல பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், இல்ல என்ன செய்ய வேண்டும் என்றது போல ஒரு அந்த மாதவிகா இது முதல்ல அவருடைய இதுல கூட சஞ்சீவி தோழர் கூட சொல்லியிருப்பாங்க. இவர் புத்த மதத்திற்கு மணிமேகலை வலுக்கட்டாயமாக இது பண்ணி அதுக்கு ஒரு எதிர்ப்பாக ஒரு இதை எழுத வேண்டும் என்று நினைத்து பிறகு புத்தரை படித்ததுக்கு பின்பு இந்த இதெல்லாம் வரும், இந்த காப்பியங்கள்லாம் வரும். எனவே ஒரு புதுமையை ஒரு பெண்கள் இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னும் ஆணாதிக்கத்தை அந்த கண்ணகியை எரித்ததை ஒரு ஆணாதிக்கத்தை எரித்ததாக ஒரு உருவப்படுத்தி மிக அருமையான கதை. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நாளை நிகழ்வு நாமளே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த பொதுச் செயலாளர் இங்கே இருப்பதால் நாளைய தினம் ஐயா ராமசுப்ரமணியன் ஐயா தோழர் இளங்கோ நாளைக்கு பேராசிரியர் சர்க்குணம் கதை சொல்றாங்க. ஆமா, அவங்களோட கதைதான் எனக்கு போட்டிருக்காங்க. நாளைக்கு ஆசிரியர் கவிராஜா கதை சொல்றாரு. கதையும் கம்பாசிட்டரும்.
சரி, நன்றி. ஏன்னா எனக்கு பேராசிரியர்னு போட்டிருந்தாங்க. சரி, நான் என்னன்னு கேட்டுக்கோ தோழமையிலே. நாளைய தினம் சிறுகதை வழக்கம் போல் உண்டு என்பதை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்ததாக நிறைவு பகுதி. பூம்புகாரில் புரட்சி பெண். தமிழொலி எழுதிய காலகட்டத்திலும் புரட்சி பெண்ணு படைப்புகளில் தேவைப்படுகிறார். ஆனால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகிற எத்தனையோ ஆண்டுகள் கடந்தும் இன்னும் படைப்புகளில் புரட்சி பெண் தேவைப்படுகிறார். அப்படி என்றால் என்ன என்று ஒரு ஐயம் நம்மிடம் ஒரு தொக்கி நிற்கிறது. இந்த உலகம் நாகரிகத்தால் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பத்தால் வளர்ந்திருக்கிறது. பல்வேறு நிலைகளில் இலக்கியத்தினுடைய வடிவங்களில் கூட வளர்ந்திருக்கிறது. ஆனால் மனித வாழ்வியலில் ஆண் பெண் என்கிற பேதமைகளில் குறிப்பாக பெண் என்றால் இன்னமும் ஒரு அடிமைக்குரிய பாத்திரமாக அல்லது ஏதாவது ஒரு இடர்பாடு வருமெனில் அவளை அவமானப்படுத்துவதற்கு நான் எந்த சொற்களையும் பயன்படுத்தினாலும் அவளை கீழே தள்ளிவிடலாம் என்கிற ஒரு ஆணாதிக்க மனோபாவம். அதற்காகத்தான் நான் அவள் என்கிற சொல்லை பயன்படுத்தி. காரணம், இந்த மனோபாவம் என்பது ஆண்களுக்கே உரியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. கதை இப்படித்தான் தொடங்குகிறது. மாதவியினுடைய இல்லத்திலிருந்து காட்சி தொடங்குகிறது. ஒரு படைப்பாளன் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், எதை இந்த சமூகம் புறந்தள்ளுகிறதோ, ஏன் புறந்தள்ளுகிறது என்கிற கேள்வியோடு நாம் தொடங்க வேண்டும் என்பதை தமிழொலி தன்னுடைய சிறுகதையின் வாயிலாக தொடங்கி இருப்பதாகவே பார்க்கிறோம். அவள் மகள் வாயிலாக பேசுகிறாள். மணிமேகலை வாயிலாக தமிழொலி சொல்லுகிறார். ஆண் ஆதிக்க நெருப்பு என்று சொல்லுகிறார். இந்த நெருப்பு, அது ஆணாதிக்கம் இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. சொல்லிக்கிட்டோம், 50% கொடுத்துட்டோம், என்னெல்லாம் சொல்றோம். அதெல்லாம் ஒரு மாயை, அதெல்லாம் ஒரு மாயை. அரசு பணிகளில் அல்லது அலுவலக பணிகளில் பெண்கள் படுகிற இடர்பாரை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தினால், உண்மையிலே சொல்லுகிறேன், மன நிறைவோடு வேலை பார்க்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. காரணம், இந்த குடும்பத்தை, இந்த பொருளாதார உலகத்தை சுமந்து செல்வதற்கு அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் சகித்துக் கொள்ளுகிறார்கள் என்கிற நிதர்சனான உண்மையை நாம் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இது கதையில் வருகிற மணிமேகலை அந்த காப்பியத்தில் வருவது போல சொல்லுகிற அதே சொல்லை இங்கும் பயன்படுத்த. கண்ணகி போல் தொடங்குகிறாள் என்கிற வார்த்தையை தமிழொலியும் பயன்படுத்த. குறிப்பாக எனக்கு அதுல பல நேரங்கள்ல ஒரு முரண்பாடு உண்டு, தனிப்பட்ட முறையில. என்ன முரண்பாடு அப்படின்னா, ஒரு கதை புராணமாக இருக்கட்டும் அல்லது காப்பியமாக இருக்கட்டும், போகின்ற போக்கில் ஒரு இடர்பாடு ஏற்படும். ஏன் இப்படி பண்றான், இவன் கெட்டவன் இல்லையான்னு தோணுச்சுன்னா உடனே நம்ம ஆளு என்ன பண்ணிடுவாங்க, கதையினுடைய ஆசிரியர்கள் ஒரு போன ஜென்மத்துல அவர் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு இட்டு கட்டி கதையினுடைய மாந்தரை சிறப்பித்து காட்டுவதற்காக கையாளப்படுகிற ஒரு அபட்டமான உத்தி. இதை நம்ம விமர்சனம் பண்ணணும், நிறைய பண்ணணும். நீங்க மனுஷன் 2 மனைவி கட்டினா தப்பு, சட்டம் சொல்லுது. ஆனா கடவுள் கட்டினா தப்பு இல்லை. என்ன சொல்ல வர்றோம்? அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை விதைக்க முற்படுகிறோமோ, நாம் பின்பற்றுகிற அல்லது நாம் வணங்குகிற, நாம் போற்றுகிற எல்லா நிலைகளிலும் அப்படி இருக்க வேண்டும். அதைத்தான் தமிழொலி ஒரு காப்பியத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். பாரதி எப்படி ஒரு பாஞ்சாலி சபதத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தான், அதுபோல தமிழொலியும் பயணிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, முண்டங்கள் அரசாள முடியாது. இதை காட்டிலும் வேறு ஒரு வார்த்தை ஒரு பொது உடைமை சித்தாந்தவாதிக்கு பிரகண்டனப்படுத்தி விட முடியாது. மிகப்பெரிய வார்த்தை, மிகப்பெரிய வார்த்தை. ஆனால் சாமக்கேடு இன்னமும் அப்படித்தானே இருக்கிறது என்கிற கேள்வியும் அங்கே தொக்கி நிற்கிறது. இந்த தேசம் இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகளவில் அறிவு அறநெறி வழியில் என்றைக்கு அரசாளப்படுகிறதோ அன்றைக்குத்தான்
ஆண் பெண் என்கிற பேதமை நீங்கி, ஏழ்மை பணக்காரன் என்கிற அந்த அடிமை முறை நீங்கி மானுடம் தலைக்க முடியும். உழைப்பாளிக்கான, உழைக்கும் வர்க்கத்திற்கான ஊதிய முரண்பாடு இல்லாத ஒரு வாழ்வை பெற முடியும். அதைத்தான் தமிழொலி அழகாக பயணித்திருக்கிறார். அதை நம்முடைய கதை சொல்லி அவர் சொன்ன வார்த்தை, மோகன்ராம் அவர்கள் நல்ல வார்த்தையை சொன்னார். பாலின சமத்துவம் பேசும் கதை என்று தன்னுடைய நிறைவில சொன்னார். அந்த அடிப்படையில் இந்த கதை என்பது கடந்து போகிற வாசிப்புக்கான கதை அல்ல. இது அடுத்த தலைமுறைக்கு பதியம் செய்யக்கூடிய கருத்தியல் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய நெல்லை பாலு அவர்கள் ஐயா சொன்னது போல இந்த கதையை அடுத்த இளையோருக்கு விதைக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். உண்மையும் அதுதான். இந்த கதைகள் குறிப்பாக பொது உடைமை சித்தாந்தம் தாங்கி இருக்கிற நாம் மேடைகளில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தமிழொலியினுடைய இந்த கதையை நாம் பயன்படுத்தி நாம் பேசுகிற உரையாடலில் கொண்டு சொல்ல வேண்டும். ஆசிரியராக இருக்கக்கூடிய மக்கள் வகுப்பறையில் இந்த கதைகளில் வாயிலாக மாணவர்களோடு பயணிக்க வேண்டும். அப்படி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நோக்கமும் அதுதான். நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணையவழியினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்த கதையை நாம் அடுத்ததாக வலையொலியில் பதிவேற்றம் செய்து விடுகிறோம். தற்பொழுது முகநூலில் நேரலையாக போய்க் கொண்டிருக்கிறது. இதில் குழுமி இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த கதையை கேட்கிறோம் என்பது பொருள் அல்ல. உலக அளவில் கேட்கிறார்கள். காரணம், நாம் பின்னூட்டம் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இந்த தேசம் வளருவதற்காக, இந்த தேசத்தை செழுமைப்படுத்துவதற்காக நல்ல படைப்புகளை, குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை தேடி தேடி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இணையம் வாயிலாக பயணிப்போம் என்று சொல்லி வாழ்த்துறையால் நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர் சொல்வது போல, அண்ணன் பாலு அண்ணன் சொல்வது போல, கொள்முதல் செய்ய வேண்டியதற்கு இன்னமும் நிறைய இருக்கிறது என்று நல்ல சொல்லை பயன்படுத்தினார். நெல்லை பாலு அவர்கள் இன்னமும் வரக்கூடிய காலங்களில் தமிழொலியை பற்றிய நிறைய செய்திகள் நாம் கேட்க வேண்டும். காலத்தினுடைய அருமை கருதி நாம் இடையீடு செய்தோமே தவிர அவருடைய கருத்தை நாம் இடையூறு செய்யவில்லை. நேர மேலாண்மைக்காக நாம் குறுக்கிட வேண்டிய இடர்பாடு ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஐயா போன்ற நெல்லை பாலு அவர்கள் போன்ற கருத்தாளமிக்க தமிழொலியினுடைய சிந்தனைகள் தாங்கிய ஆளுமைகளை நாம் கொண்டாட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அவருடைய சிந்தனைகளை அடுத்த வருகிற காலகட்டத்தில் இன்னமும் நாம் பயன்படுத்துவோம் என்று சொல்லி அவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்து சொல்லி இளம் தோழமையோடு இணைத்துக் கொண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நெல்லை பாலு ஐயா அழகா சொன்னாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், பையனை போய் உட்காரியா, என்ன கொஞ்சம் சொல்றேன், சும்மா இருக்க மாட்டியா, இல்லைன்னா வீட்டம்மாவை கூப்பிட்டு ஏமா பிடிச்சி எங்கிட்ட தூக்கிட்டு போறியா என்ன அப்படின்னு கேட்டிருப்போம். அப்படிலாம் கேட்கல. அவர் தடவி கொடுத்து சொன்ன விதம், இதுதான் தோழமை, இதுதான் தோழமை, இதுதான் பொது உடைமை, இதுதான் சகோதரத்துவம், இதுதான் சமத்துவம். அதை சரியாக தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்கக்கூடிய மோகனராம் அவர்களுக்கு கதை சொன்ன விதம் தெளிந்த நீரோடை போல கதை அழகாக பதியம் செய்தீர்கள். உங்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழொலியினுடைய சிறுகதை வாயிலாக இணைவும். நன்றியும் வாழ்த்துக்களும்.